கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். மேசராசியினர் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரமும் கிருத்திகை அதாவது கார்த்திகை 1ஆம் பாதத்தினரும் நிச்சயமாக 2026ஆம் ஆண்டை பற்றி யோசனை பண்ணுவீங்க. அதிகபட்ச எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ஏன்னா 2025 மேசத்துக்கு ஆஹா ஓஹோன்னு எல்லா யூடியூப் சேனல்லையும் நியூஸ் பேப்பர்லேயும் எல்லா மீடியாலையுமே சொன்னதாக கேள்விப்பட்டேங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மேகசின்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. மேசத்துக்கு ரொம்ப பணம் கொட்ட போகுது, லாபம் அதிகம் அப்படின்னு. ஆனால் பரணி நட்சத்திரனர் மட்டும் கொஞ்சம் நல்லபடியாக இருந்ததான் நானே பார்த்தேங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஏன்னா 11ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், அதாவது லாபஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அப்படின்ட்டு கன உலகத்தில் மிதந்தவங்களுக்கு எதுவுமே நடக்கலைங்க. ஏன்னா சரராசியான மேசத்துக்கு 11ஆம் அதிபதியான சனீஸ்வர பகவான் பாதகாதிபதிங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியையே பார்த்ததும், அதாவது கும்பத்தில் உட்காந்து 3ஆம் பார்வையாக மேசத்தை பார்த்ததும், 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானமாகிய சிம்ம ராசியை பார்த்ததும், அதாவது கும்பத்தில் உட்காந்து அவருடைய 7ஆம் இடமான சிம்மத்தை பார்த்ததுங்க. ஏற்கனவே அங்கே கேது உட்காந்துக்கிட்டு குழந்தைகள் வகையில் சில சிக்கல்களை கொடுத்துட்ருக்காரு. பெரிய அளவில் உங்களுக்கு ஏதோ தொலைகள் இல்லைனாலும் அப்பப்போ சங்கடங்கள் நிச்சயமாக உண்டாகும் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளால். அது 3 வயசான குழந்தையோ, 30 வயசான குழந்தையோ, 70 வயசான குழந்தையோ, குழந்தைகளால் கண்டிப்பாக மேசராசினருக்கு சிக்கல்கள் கண்டினியூ ஆகிட்டு தாங்க இருக்குது. அப்புறம் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்த்ததும், அதை முன்னாடியே அந்த போன நம்ம மீனம், கடகம், விருச்சிகத்துக்கெல்லாம் போட்டபோது சொன்னேன். 8ஆம் இடம் ரொம்ப மோசமான பலன்களை கொடுக்காது, பட் ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அடடா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது அங்கே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கை கட்டி வாய் கெட்டாத நிலைமையை உண்டாக்கக்கூடியது தான் இந்த 8ஆம் ஸ்தானம் சொன்னேன். அந்த 8ஆம் ஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்த்தது, அதாவது பாதகாதிபதியான சனீஸ்வர பகவான் பார்த்தது உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளை தட்டி பறித்து இருக்கும். அதே சமயம் 10ஆம் அதிபதியாகவும் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் விளங்குவதால் அவர் காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் கிடைத்ததுங்க 2025. ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய நம்ம பினாமி இருக்கார் இல்லைங்களா, அதாவது கிட்டத்தட்ட சனீஸ்வர பகவானுடைய கெட்ட விஷயங்களை, கெடுதல் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்களை தனது கண்ட்ரோலில் வைத்து கொண்டுள்ள ராக பகவான், அவர் மேசத்துக்கு கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நன்மைகளை செய்தாருங்க. அதுவும் முக்கியமாக அந்த சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்கள், ராகவ பகவானின் காரகத்துவங்களை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டோம். நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனி வீடியோவே போட்டோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதை பார்த்துக்கணுன்னா பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் ஒரு 40-50 பொருட்கள் உண்டு. அது எல்லாமே இந்த கலிகாலத்துக்கு முக்கியமானது. அதனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவங்கள் என்ன, ராக பகவானுடைய காரகத்துவங்கள் என்ன, இதையெல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தினர் அந்த தொழில் செய்தால், அந்த வியாபாரம் செய்தால், அது சம்மந்தப்பட்ட வேலைக்கு போனால் நல்லா லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். போன வருஷம் தான் என்ன நடந்துச்சுன்னு நாங்களே எங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டோமே, அதையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. ஓகே, 2026 அஸ்வினி நட்சத்திரத்தினர் மட்டும் பின்னடைவு இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்கலாம். இதில் எந்த சந்தேகமே கிடையாதுங்க. ஜூன் மாதம் முடியவே குரு பகவானின் பார்வையை பெற்ற ராகு பகவான் மற்றும் ஜூன் மாதத்திற்கு மேல் உச்சமடைந்த குரு பகவானின் பார்வையை பெற்ற சனீஸ்வர பகவான், இவங்க 2 பேருமே இரும்பு தாது, அதாவது ஸ்டீல், அதாவது அந்த மேம்படுத்தப்பட்ட இரும்பு, ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நிலக்கரி, க்ரஷர், இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த ஜல்லிக்கல் உடைப்பாங்க இல்லைங்களா, அந்த க்ரஷர், டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய், கிரீஸ், ஆயில், இது மாதிரி அப்புறம் முக்கியமாக இந்த ரப்பருங்க, பிளாஸ்டிக்கு, இது மாதிரி சம்பந்தப்பட்ட வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்யும் அஸ்வினி நட்சத்திரத்தினர் மற்றும் கிருத்திகை 1ஆம் பாதத்தினர்
பணம் சம்பாதிப்பார்கள். 2026 நிச்சயமாக இந்த தொழில், இந்த வியாபாரம், இந்த வேலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபம் அதிகம். வண்டி பற்றை, லேத்து, வெல்டிங் பற்றைகள், வாகனங்கள் வாங்கி விற்கும் தரகர்கள், வாகனங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, இதையும் வந்து நம்ம சனீஸ்வர பகவானோட காரகத்தில் சேர்த்துக்குவாங்க. வண்டி, ஒரு பெரிய வண்டி, பஸ்ஸால் லாரியே விற்கிறவங்களுக்கு லாபங்க. லாரி பஸ்ஸுக்கு உண்டான போல்ட்டு நட்டு விற்றாலும் லாபம், அதுக்கு ஊற்றக்கூடிய ஒரு டீசல் விற்றாலும் லாபம். அதில் நீங்கள் வேலை செஞ்சிங்கனாலும் ஒரு டிரைவராக கண்டக்டராக வேலை செஞ்சாலும் லாபங்க. இதுதான் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக சொல்ல முடியுங்க. கால்நடை சம்பந்தப்பட்ட தொழில்கள், வியாபாரங்கள் லாபம் அளிக்கப்பதாக அமையுங்க. கைமாத்தா கடன் வாங்கியோ இல்லை பேங்க்கில் லோன் வாங்கியோ கூட தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் வந்து கொஞ்சம் முதலீடு செய்வீங்க. அந்த முதலீட்டுக்கேற்ற நல்ல லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. வேலை விஷயமா வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் போகலாங்க. அது கொஞ்சம் இப்போ வந்து நல்ல ஒரு சான்ஸ், ஒரு பிரைட்டாக இருக்குங்க. பரணி நட்சத்திரம் மட்டும் இந்த தை மாதத்தில் உண்டாகக்கூடும் நன்மைகளை பார்த்து கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அது காணல் நீர். அது உங்களுக்கு வந்து 2026 வந்து ரொம்ப பயங்கரமாக, அமோகமாக, அபாரமாக, அற்புதமாக இருக்க போகும்னு நினைப்பீங்க. கிடையாதுங்க. பிப்ரவரி 10 மேலே பரணி நட்சத்திரத்தினருக்கு ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் அதிகம். ரெண்டுமே க்யூவில் நிற்கும். உங்களை ஏமாத்துறதுக்கும் உங்களுக்கு நஷ்டங்கள் கொடுப்பதற்கும் ராகு பகவான் காத்து கொண்டுள்ளார். முக்கியமாக சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்பவர்கள் கெடுபிடிக்கு ஆளாவார்கள். மற்றவங்க செய்யக்கூடிய தப்புக்கு நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய அபாயம், ஆபத்து நிச்சயமாக உள்ளது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இல்லை வீடு நிலத்தை வந்து சரி வாங்கலாம் இல்லை வந்து விற்கலாம் அப்படின்னு நினச்ச வந்து இப்போ பரணி நட்சத்திரத்தினர் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சுக்கோங்க. அதன் பின் சாதகமான சூழ்நிலை இல்லை. 5ஆம் வீட்டில் கேது அமர்ந்துள்ள நிலையில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வகையில், மகிழ்ச்சியூட்டும் வகையில் வந்து எதுவுமே சொல்ல முடியாதுங்க. ஆனால் கேது அந்தளவு கெடுதல் பண்ண மாட்டார். அப்படிங்கிறதுனாலையும் புத்திரகாரகர் குரு பகவான் மே மாத பிற்பகுதியில் உச்சமடைவதாலும் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் வந்து கெடுதல்கள் எதுவுமே இல்லைங்க, நிச்சயமாக கிடையாது. ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தினர் மட்டும் உங்களுடைய குழந்தைகள் மேலே வந்து 2026 முழுசுமே கொஞ்சம் ஒரு கண்காணிப்புலேயே வச்சுக்கோங்க. அதே சமயம் மேசராசினியரின் குழந்தைகள் ரிஷபம், கடகம், கன்னிராசினியர் என்றால் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்காக வந்து கல்யாண செலவுகளை சந்தோஷமாக செய்வீர்கள். இங்கே தான் உங்களுக்கு வந்து இப்போ விரய சனி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குங்க. மற்றபடி உங்களுக்கு தண்ட செலவுகளை வந்து சனீஸ்வர பகவான் கொடுக்கவே மாட்டார் மேசத்துக்கு. உங்களுடைய பெண் குழந்தைகள் கடகம், கன்னி, விருச்சிகம், மீனம் ராசினராகி ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா வளைகாப்பு சம்பந்தமான செலவுகளை சந்தோஷமாக செய்வீர்கள். 2026 செய்வீங்க. 12ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், விரய சனி, 7.5 சனி ஆரம்பம் அப்படின்லாம் வந்து ஏகப்பட்ட ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பயந்துக்காதீங்க. தேவையில்லாத செலவுகள் வந்து எதுவுமே இல்லைங்க. எல்லாம் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சந்தோஷமான செலவு தாங்க. என்ன படிப்பு செலவு, கல்யாண செலவு, முன்னாடி சொன்ன அந்த வளைகாப்பு, இல்லைன்னா பையன் ஒரு கார் கேட்குறான்னு வாங்கி கொடுப்பீங்க, பையன் பைக் கேட்டால் வாங்கி கொடுப்பீங்க. அது உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி வந்து, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு செலவு செய்ய வேண்டியதுதாங்க அவசியம். அதை நான் வந்து நாம் நஷ்டம்னு சொல்ல முடியாது, தண்ட செலவுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திரஸ்தானமாகிய 5ஆம் இடம் சிம்மத்திற்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடமான கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றார். அதாவது குழந்தைகள் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானம். அதுதான் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது. அதுதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அது முடிஞ்சால் நான் சொன்ன அந்த விஷயத்தை வந்து யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புத்திரஸ்தானமாகிய 5ஆம் இடம் சிம்மத்திற்கு 12ஆம் இடமான விரயஸ்தானமாகிய கடகத்தில் குரு பகவான் உச்சமடைகின்றார். முடிஞ்சால் இதை பற்றி யோசனை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஜோதிடம் என்பது அல்ஜிப்ரா மாதிரிங்க. அவ்வளோ ஈஸியாக வந்து எல்லாராலையும் கற்றுக்கவோ புரிஞ்சுக்கவோ முடியாது. சனிப்பெயர்ச்சியை பற்றி சொல்லவே இல்லைன்னு நீங்கள் வந்து கவலையே படாதீங்க. நீங்கள்
முக்கியமாக மேசராசினர் ஏழரை சனி, ஜென்மச்சனி, விரைச்சனி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாதுங்க. நீங்கள் 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் அமர்ந்தாலும் உச்சமடையும் குரு பகவானின் பார்வையை பெற்று சந்தோஷமான மகிழ்ச்சி அடையக்கூடிய செலவுகளை மட்டுமே செய்ய வைப்பார். எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுன்னு வச்சுக்கலாங்க. பட் அது நீங்கள் கடை வாங்கியோ லோன் வாங்கியோ பண்ணுவீங்க. பட் அது வந்து நல்ல விஷயத்துங்களுக்காக பயன்படும். ஏன்னா நீங்கள் தொழிலில் நீங்கள் செய்யும் முதலீடுகளுக்கு, அதாவது முதலீடும் ஒரு வகையில் வந்து செலவு தானே. இப்போதைக்கு அதில் ப்ராஃபிட் இருக்காது, பட் பின்னாடி வந்து நல்ல லாபம் கிடைக்கும். அந்த முதலீட்டுக்கு சனீஸ்வர பகவான் அதிகபட்ச லாபத்தை கொடுப்பார். 10 மடங்கு லாபத்தை கூட கொடுக்கக்கூடிய சக்தி பெற்றவர், வலிமையுள்ளவர் சனீஸ்வர பகவான். ஆனால் நீங்கள் அவர் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களான இரும்பு, நிலக்கரி, கிரஷர், பற்ற, வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழிலோ வியாபாரமோ செய்ய வேண்டும். அப்போ தான் லாபம் அதிகமாக கிடைக்குங்க. வெளிமாநிலத்தில் சென்று வேலை செய்வது, வெளிநாட்டில் சென்று வேலை செய்வது, வெளி மாநிலத்தில் சென்று வேலை செய்வது போன்ற விஷயங்கள் இப்போது நன்மை அளிக்கும். தாய் வழி சொந்தங்களும் தந்தை வழி சொந்தங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, தாய் வழி சொத்துக்களை எதிர்பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை வழி சொத்து கிடைக்காதான்னு கேட்காதீங்க, கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும். நீங்கள் அதை சண்டை போட்டு இழுக்கடிச்சு மெதுவாக தான் கிடைக்கும். அது உயர்கல்வி, அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா எம்காம், எம்ஏ, எம்எல், எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ அக்கௌண்ட்ஸு, சிஏ போன்ற கணக்கு, பொருளாதாரம், நீதி சம்பந்தப்பட்ட கல்வி பயிலுவோர் முன்னேற்றம் அடைவார்கள். கோல்டு மெடல் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக உண்டுங்க. ஆனால் மேலே சொன்ன தொழில் ரீதியான, கல்வி ரீதியிலான நல்ல பலன்கள் அஸ்வினி, கார்த்திகை நட்சத்திரத்தினருக்கு மட்டுமே நடக்கும். பரணி நட்சத்திரத்தினர் நஷ்டம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் தப்பித்தாலே போதும்னு அப்படின்னு தாங்க நினைக்கணும். நீங்கள் வந்து லாபம்லாம் எதிர்பார்க்கவே கூடாதுங்க. வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் கெட்ட பெயர் வாங்காமல் உங்கள் மேலே கேஸ் போடாமல் தப்பித்தாலே போதுங்க. உடல்நலத்தை பற்றி சொல்லும்போது பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் உலக அளவில் தொற்று நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகம்னு ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டோங்க. இப்போ நான் அதை சொல்லும்போது யாரும் நம்ப மாட்டீங்க. பட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களுக்கு பொழுது போகலைன்னா அதை படிங்க. அப்புறம் பிப்ரவரி, மார்ச் மாதம் வந்து அதை உண்மை நினச்சி நீங்களே கமெண்ட் போடுவீங்க. ஏன் எப்படி அப்படின்னு வந்து அந்த தெளிவான விளக்கம் அந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அஸ்வினி 4ஆம் பாதம், பரணி 1 பாதம் இந்த பாதிப்புகளுக்கு ஆளாவார்கள். கூடவே இந்த மூட்டு வலி, கால் வலி, முக்கியமாக இடுப்புக்கு கீழே உடல்நல பாதிப்புகள் நிச்சயமாக மேசராசினர் எல்லாருக்குமே உண்டாகுங்க. பரணிக்கு கொஞ்சம் அதிகம். கைகால் வலி, மூட்டு வலி, அதாவது இந்த ஜாயிண்ட் பெயின் அப்படிம்பாங்க, அந்த வலி வந்து கண்டிப்பாக அதிகமாகும். பாதத்தில் சில பிரச்சனைகள் தோன்றும். மாதம் பெயர்ச்சி அடையும் சூரிய பகவான், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்றோராலும் சந்திரனின் நிலையை வைத்தும் மேலே சொல்லப்பட்ட பலன்களில் ஒரு 10% அதிகமாகலாங்க, இல்லை கம்மியாகலாம். பிப்ரவரி 13, 14, 15, 16, 25, 26, 27, 28 மற்றும் மார்ச் 1ஆம் தேதிகளில் உங்கள் குழந்தைகள் பற்றிய கவலைகளும் கஷ்டங்களும் நிச்சயமாக உண்டு. பிப்ரவரி 17, 18, 19, 20 தேதிகளில் கணவன் அல்லது மனைவியை பற்றிய கவலைகள் உண்டாகும். அந்த சூழ்நிலை உங்களை ரொம்ப சங்கடப்படுத்துங்க. மார்ச் 6, 7, 8, 9, 10 தேதிகள் உங்கள் உடல்நலை பற்றியே நீங்கள் வந்து கவலைப்பட்டு ஆகணும். தாயார் உடல் நலமும் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாங்க அந்த காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மேலே சொன்ன நாட்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம். பொழுது போகல நீங்கள் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி கவலையப்பட வேண்டியது இல்லைங்க. அஸ்வினி நட்சத்திரத்திற்கு விநாயகர் வழிபாடு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அது இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே உங்களோட வாழ்நாள் முழுசுமே நீங்கள் வந்து விநாயகரை மட்டுமே கும்பிட்டா கூட போதும்னு நான் சொல்லுவேன். நான் கோவில் யானைகளை நீங்கள் வந்து இப்போ எந்த கோயிலில் பார்த்தாலுமே கரும்பு, வெல்லம், தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து இப்போ வாங்கி கொடுங்க. அவர் வந்து இப்போ விநாயகரின் அம்சம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம குரு பகவானுடைய வாகனம் யானை. இதை நான் வந்து எல்லா வீடியோக்களையுமே சொல்லுவேன் நான். அதனால் கோயில் யானைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் வெல்லம், கரும்பு, தேங்காய், வாழைப்பழம் இவற்றை அந்த யானை சாப்பிட்டு மகிழ்ந்து உங்களுக்கு துதுக்கியால் ஆசீர்வாதம் செய்வது விநாயக பகவானும் குரு பகவானும் நேரடியாகவே உங்களுக்கு ஆசி வழங்குவது போல. அதனால் கொஞ்சம் அந்த செலவு செய்யுங்க, அதிகமாக ஆகிடாது. ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் செலவாகும் உங்களுக்கு வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வாங்கினீங்கன்னா. திருச்செந்தூர் செல்வதும் அஸ்வினி நட்சத்திரத்தினருக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தினர் ஸ்ரீரங்கம் மாதிரி ரங்கநாதர் கோயிலுக்கு அவசியம் போகணுங்க. நீங்கள் இந்த திருநாகேஸ்வரம், இந்த நாகர்கோயிலெலாம் நீங்கள் போகாதீங்க, சிக்கல்கள் அதிகமாகிடும். கிருத்திகை நட்சத்திரத்தினர் கண்டிப்பாக சூரியனார் கோயில், திருவண்ணாமலை மாதிரி முக்கியமாக சனீஸ்வர பகவானுக்காக நீங்கள் திருநள்ளாறு போக வேண்டியது இல்லைங்க, திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. ஏன்னா அது அக்னி பகவானும் சனீஸ்வர பகவானும் ஒன்றாக சிவபெருமானை வழிபாடு செய்த கோயில், பழங்காலத்து கோயிலுங்க. அது அற்புதமான கோயில். இது திருநள்ளாறு வந்து நீங்கள் போகலாம். பட் திருக்கொள்ளிக்காடு போகும்போது நீங்கள் மேசம் என்பது அக்னி ராசி என்பதால் அக்னி பகவானும் சனீஸ்வர பகவானும் சேர்ந்து சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்த திருக்கொள்ளிக்காடு செல்வது உங்களுக்கு தொழில், வியாபாரம் எல்லாவற்றிலும் லாபம் அளிக்கும். உங்களோட மூத்த சகோதரிகளுடைய உதவிகளும் கிடைக்கும். அதுக்காக தான் நான் சொன்னேன். நான் குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் செய்யக்கூடிய நன்மைகளை முழுமையாக அனுபவிக்க வேண்டுமென்றால் ராகு பகவானுடைய தொல்லைகள், சிக்கல்கள், சங்கடங்கள், சண்டைகள் கம்மியாகணும், இல்லை வந்து அந்த பிரச்சனையே தேவையில்லை அப்படின்னா, ஏற்கனவே வந்து கடகம், விருச்சிகம், மீனராசிக்கு சொன்னதை தாங்க நான் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். நான் அசைவம் சாப்பிடவே கூடாது. அது தாங்க வந்து மேசராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம். நன்றி.